எந்த மாதிரி நேரங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னா, யாரும் கண்டிப்பா 2 நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதான் ஒரு உதாரணம் சொல்வாங்க. ஒரு படகை ஒருவன் கட்டி வைத்தான். ஒரு படகை ஒரு பரிசல் இருக்கும் இல்லையா, பரிசல்ல போய் ஊர் சுத்தி காட்டுற அந்த டூரிஸ்ட் ஒர்க் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப அந்த பரிசலை கட்டி வைத்து ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, எப்பவும் போல வழக்கம் போல என்ன செய்வாருன்னா, மதியானத்துல யாரும் டூரிஸ்ட் வர மாட்டாங்களாம். அப்ப அந்த ஒரு நல்லடியார் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய பரிசலை கட்டி வைத்து எப்பவும் வழக்கமா செய்யறதுதான், மதியானம் சாப்பிட்டுட்டு அதிலேயே சாப்பிட்டுட்டு கல்லுல கட்டிட்டு அதிலேயே சாப்பிட்டுட்டு பரிசல்லையே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாராம், யாரும் வரலன்னா. அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது காத்து கொஞ்சம் அப்படியே அடிச்சிருக்கு. காத்து அடிக்க 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 பரிசல் அப்படியே ஆடி இருக்கு. பரிசல் ஆட ஆட அந்த கட்டி வச்சிருக்கிற கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறு அப்படியே லூசன் ஆயிருக்கு. அப்படியே லூஸ் ஆகி இவர் தூங்கிட்டு இருக்கிற நிலையிலேயே அது கட்டாயி அப்படியே போக ஆரம்பிச்சு. இவர் தூங்கிட்டு இருக்காரு, வழக்கம் போல குலுங்கிட்டு தானே இருக்கும் தண்ணியில. அப்ப அவர் அப்படியே தூங்கிட்டே இருந்திருக்காரு. அது அப்படியே போய் பெரிய ஃபால் இருக்கும் இல்லையா, வாட்டர் ஃபால் இருக்கும், அப்படியே பெருசா இருக்கும் நீர்வீழ்ச்சி. அங்கிருந்து அப்படியே விழுந்திருக்கு. அப்படி நேரா விழுந்த உடனே விழுந்த கையோடு அவர் எங்க நேரா போய் பாறையில அவருடைய 2 முட்டிகள் இடிச்சிருக்கு. 2 முட்டியும் போய் அப்படி இடிச்சிருக்கு. இடிச்ச உடனே அவருடைய 2 கால்களும் அங்கேயே செதறிடுச்சு. வலியோடு தன்னை தேர்த்தி கொண்டு ஏறிட்டார் மேல. வலியோடு தன்னை தேர்த்தி கொண்டு மேலேறி அந்த மனிதர் சொன்னாராம், யா அல்லாஹ், என் குடும்பத்திற்காக என்னை கொஞ்சமாவது மிச்சம் வைத்த உனக்கே எல்லா புகழும் என்றார். என் உயிரை எடுத்துக் கொள்ளாமல் சிறு பாதிப்புகளோடு என்னை மிச்சம் வைத்த உனக்கே எல்லா புகழும் என்றார். கஷ்ட காலங்களிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய கஷ்டத்தை, மிகப்பெரிய சிரமத்தை தராமல் அல்லாஹ் நமக்கு ஒரு சிறிய சிரமத்தை தான் தந்திருப்பான். நாம் கணக்கையும் யோசித்து பார்த்தா நமக்கு அது விளங்கும்.